ஹாய் மக்களே, இன்னைக்கு நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஆடி 18ஆம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு 18ஆம் பேருக்கு சிம்பிளான சமையல் தாங்க. காலையில சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம 18ஆம் பேருக்கு அன்னைக்கு காவேரி தாயை நினைச்சு நம்ம சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு வந்து சாதம் வச்சிருக்கேன், சாம்பார், வாழைப்பூ வடை, பாயாசம், புடலங்காய் பொரியல், பருப்பு தேங்காய்லாம் போட்டு பொரியல். சிம்பிளான சமையல் தாங்க. சிம்பிளா தான் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு 18ஆம் பேருக்கு வந்து எல்லாரும் காவேரி தாயை நினைச்சு சாமி கும்பிடுங்க. அதுதான் ஸ்பெஷல். நம்மளுக்கு என்னைக்குமே நீரின்றி அமையாத உலகத்துக்கு நம்மளுக்கு முக்கியமானது நீர் தான். அந்த நீர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வாங்க நம்ம எப்படிலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பருப்பு வந்து நம்ம முன்னாடியே பருப்புல வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் இதுல வந்து என்னென்ன சேர்த்திருக்கேன்னா அவரைக்காய் சேர்த்திருக்கேங்க. அவரைக்காய் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்திருக்கேன். சேர்த்து வேக வச்சுட்டேன். தனியாவே ஒரு பாத்திரத்துல வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புடலங்காய்க்கு புடலங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பாருக்கு தக்காளி நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்து ஊற வச்சிருக்கேன் வடை தட்டுறதுக்காக. இப்ப சாம்பார் கொதிச்சிருச்சுங்க. சாம்பார் விசில் வந்த உடனே எடுத்துட்டு நம்ம அந்த விசில் போற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த என்ன காய் சேர்க்கிறப்போ அதை ஒரு கடாயில சேர்த்து நம்ம வேக வச்சுட்டோம்னா டக்குன்னு இதை சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிடலாம். ஈஸியான மெத்தட் தாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, சாம்பாரை தாளிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போ விசில் வச்சு எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி வச்சா எனக்கு என்னமோ பிடிக்கல. ஒரு தடவை வச்சு பார்த்தேன், எல்லா காயும் ரொம்ப குழஞ்சு போனாலும் நல்லா இருக்காது. முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அவரைக்காய் சட்னி வெந்துறதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியல. சரிங்களா, அப்படி எப்படின்னா பாருங்க, எனக்கு அப்படி பிடிக்கல. ஸோ அதனால நான் பருப்பு எப்பவும் போல பருப்பு வெங்காயம் தக்காளி வேக வச்சுட்டு காயம் போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் தேவையான மசாலா போட்டுட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் இருந்ததுன்னா ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு புளி வந்து தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளி கொஞ்சமா ஊற்றினா போதுங்க, இல்லைன்னா சாம்பார் புளிக்கும். சாம்பாருக்கு புளி ரொம்ப தேவை கிடையாது. மைல்டான ஒரு புளிப்பு இருந்தா ஓகே தான் நம்மளுக்கு. அதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். எப்பவும் போல கடுகு நம்மளுக்கு ஜீரகம், கண்டிப்பா பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. சாம்பார் மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ சாம்பாருக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் காரமா ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி செய்யணும். இருக்கிற இந்த கடாயில தாளிச்ச கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதே கடாயிலே போடும்போது கடாய் கொஞ்சம் அடுப்புல விட்ட உடனே லேசா அது வந்து இதாயிடுது பாருங்களேன். இப்பதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடவுள பருப்பு, வரமிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புடலங்காயை இதுல சேர்த்துட்டேங்க. புடலங்காயெல்லாம் நீக்காய் தான் சொட்டுன்னு வெந்துடும். இதுக்கு வந்து நான் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருந்தேன். பருப்பையும் நம்ம புடலங்காய் போட்ட உடனே போட்டுட்டோம் அப்படின்னா வெந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இப்போ வடைக்கு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதுல கொஞ்சம் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே சேர்த்து வெந்து வந்துடும். இல்லாட்டி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதமும் வெந்துருச்சு. நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிக்கிறது சாதத்தை வச்சோம்னா சாதம் சட்டுன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் இப்ப காய் பருப்பு எல்லாம் வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல கண்டிப்பா தேங்காய் துருவல் போடணுங்க. தேங்காய் சில்லா இருந்துச்சுன்னா பல்ஸ்ல போட்டு சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு கண்டிப்பா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வரமிளகாயும் சேர்த்துரு. அதே ரெண்டு சேர்க்கும் போது காரம் ஆயிரம் ஒரு தடவை இப்படிதான் நான் பார்க்காம விட்டுட்டேன். இப்ப இல்ல, இதுக்கு முன்னே செய்யும்போது பச்சை மிளகாய் நம்ம வெங்காயம் இருக்கும்போது போட்டு மறந்துட்டேன். இதையும் சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் காரம் ஆயிடுச்சுங்க. வாழைப்பூ எல்லாம் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் எடுத்துருவோம்ல, அதை உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறோம். தேவையான பருப்பு நான் ஊற வச்சுட்டேன். இதையும் இப்போ கட் பண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன். கட்டிங் போர்டில் கட் பண்ணால் இன்னும் நல்லா தாங்க இருக்கும். நான் அருவாமையிலே கட் பண்ணதுனால கொஞ்சம் பெருசா இருக்காதுன்னு தெரியல. ஆனா வந்து வடை கட்டும் போது எனக்கு ஒன்றும் கஷ்டப்படல. நல்ல பிஞ்சான பூவா இருந்ததுனால எனக்கு நல்லா இருந்ததுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா இது கருத்து போயிடும். இப்போ இது ரெடி ஆனவுடனே நம்ம வந்து பருப்பு அறுத்துட்டு நம்ம செய்ய கரெக்டா ஆரம்பிச்சிடணும். அது பொருளாங்க வந்துட்டு இருக்கிறது பக்கம் இந்த பக்கம் பருப்புக்கு பாயசத்துக்கு நான் ஜவரிசியே சுடுதண்ணில போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வேக வச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பாயசத்துக்குள்ள சின்ன ஜவரிசி தான், பாயசத்துக்குள்ள சேமியா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பால் பாயசம் தான் நீங்க செய்ய போறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு தேங்காய் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க.
புடலங்காய், பருப்பு, தேங்காய் போட்டு சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுலயுமே கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பருப்பு இந்த இருக்கு. இதெல்லாம் வடைக்கு நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாதுங்க, கொஞ்சம் குறவரம் இருந்தா தான் நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதுல நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்க போறோம் அப்படின்னா, வரமிளகாய் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், நான் பச்சை மிளகாய் ரெண்டு தான் போட்டிருக்கேன். அதனால வரமிளகாயும் சோம்பும் சேர்த்து நல்லா நம்ம நைஸா அரைச்சிடணும். நைஸா அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நைஸா அரைக்கல, ஓரளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன். இப்போ ஜவ்வரிசி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதுல சேமியா சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சி சேர்த்தாச்சு. ஒரு 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 செட்டு நைஸா அரைச்சிடணும், ஒரு செட்டு கொஞ்சம் குறவரோட அரைச்சிக்கிட்டேனாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. உப்பும் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் நான் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் கண்டிப்பா போடணும் இல்லையா. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் வடை தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பாயசத்தை வச்சு இறக்கிட்டு தான் செய்ய போறோம். இதுக்கு பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சா. இப்போ இதுக்கு பால் நம்ம காய்ச்சணும். தேங்காய் பால் ஊற்றி வைக்கலாம். நம்ம சாதாரண பாக்கெட் பால் ஊற்றி வச்சா, நான் பாக்கெட் பால் தான் ஊற்றி வைக்க போறேன். அதே மாதிரி பாயசத்துக்கு எப்போதும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட் இனிப்பு சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். தேவையான அளவு நம்ம சக்கரை தான் போட்டு பண்ண போறோம் இன்னைக்கு. பாலும் நான் வந்து காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா நம்ம அப்படி பாலை ஊத்திடக்கூடாதுங்க, பால் காய்ச்சிட்டு ஊற்றினாதான் அது நல்லா இருக்கும். இப்ப நம்ம பால் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்ப இதுக்கு தேவையான ஜீனி நம்ம இதுல போடணும். ஜீனி நம்ம வந்து இந்த 2 ஸ்பூன், அந்த கரண்டியில 2 கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இனிப்பு கூட வேணா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு முந்திரி பருப்பு தாளிச்சு, முந்திரி பருப்பு வறுத்துட்டு தாளிச்சு முந்திரி பருப்பை நம்ம வறுத்துட்டு இந்த கரண்டியில 2 கரண்டி போட்டேன். நெய்யில முந்திரி பருப்பை நம்ம வறுத்துடணும். வறுத்துட்டு இதை சேர்த்துக்கணும். அதே மாதிரி இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி எனக்கு அதிகமா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இனிப்பு. எப்பவுமே நம்ம ரேஷன்ல ஜீனி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஏலக்காயும் சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் வச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா பாயசம் ரெடிங்க. பால் பாயசம் செய்யறது ரொம்ப 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 ஈஸி தான். ஏலக்காய் இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நான் மிக்சியில போட்டு அடிச்சது வச்சிருந்தோம்னா நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சும்மா பிச்சுட்டு போட்டுருவேன். தேவையான முந்திரி பருப்பு உடைச்சு இறக்குறத முழுசா அறுத்து போடுறதாங்க நல்லது. போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம தேவையான அளவு எல்லாம் போட்டு இது பண்ணி வச்சு நீ கடைசி அடுப்பை அமர்த்திட்டு, இல்ல நம்ம பாலை ஊத்திட்டு கூட நம்ம ஒரு கொதி கொதிச்சோன்னா அடுப்பை அமர்த்திக்கலாம். தேங்காய் பாலா இருந்தா நம்ம அந்த மாதிரி செய்யலாம். இப்ப இது வந்து தேவையான அளவு தண்ணி பாத்திரத்தை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இப்ப தண்ணியா தெரியுது, ஆனா சாப்பிடும்போது திக் ஆயிடும். லேசா ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பதினெட்டு இருக்குன்னா பால் பாயசம் இல்லாமையா, அதனால பால் பாயசம் வச்சாச்சு. வீடியோ லேட்டா தான் நாங்க வரோம். இந்த வீடியோ ஏன்னா நான் இன்னைக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ லேட்டா தான் போடுது. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கோமா. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம விரதத்துக்கு சமைக்கும் போது உப்பு பார்க்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா லேசாக அந்த இடத்துல நீங்க உப்பு பார்த்துட்டு கூட நீங்க வடையை கட்ட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு நெட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு நீயே தட்டி தட்டி போட வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸி தான். வாழைப்போட ரொம்ப நல்லதுங்க. உடம்பு நம்ம எல்லாமே நம்ம சேர்த்துக்கும் போது துவர்ப்பு நம்ம அதிகம் சேர்த்துக்க மாட்டோம். இந்த வாழைப்பூ பெண்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் 2 கையிலாம் போட்டு தட்டிட்டு இருக்க மாட்டேங்க. என் கையில எவ்வளவு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துட்டு நான் அப்படியே கையிலேயே தட்டி தட்டி அப்படியே போட்டுருவேங்க. பெருசா போடணும், அழகா போடணும் அதெல்லாம் நம்ம கிடையாது. ஓகே, நம்மளால நம்ம கையில நம்ம கைக்கு எவ்வளவு அடங்குமோ அந்த அளவுக்கு கையிலே இப்படி தட்டி தட்டி ஈஸியா போட்டுருவேன். இந்த வடையெல்லாம் ஈஸியா போட்டுருவேங்க. ஆனா அந்த உளுந்த வடை மட்டும் எனக்கு வரவே வராது அந்த போடுறதுக்கே. அது ஓட்ட போடணும் இல்லையா, அது ஓட்ட போடும்போது அது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா ட்ரை பண்ணுவேன், போடுவேன். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போட்டுருவேன். டக்கு கையிலே தட்டி நம்ம அடுத்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தாராளமா இந்த எண்ணெய்க்கு ஒரு 6-7 வடை போடலாம்.
நம்ம இந்த அளவு தானே கையில தானே தட்டுறோம், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப பெருசா இருந்தா உள்ள வேகலை இனிமே இல்லாம இதுல ரெண்டு பெருசா இருந்தா ரெண்டு சாப்பிட்டு இதுல நாலு சாப்பிட்டு போறது, இதுல என்ன இருக்கு. இதை விட பெருசா தட்டாலும் வாழைப்பூட நல்லா இருக்காது. சாதாரண வடைக்கு பருப்பு வடை செய்யறதுக்கும் இந்த மாதிரி வாழைப்பூட செய்யறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவும் பெருசா தட்டக்கூடாது, ரொம்பவும் சின்னமா இருக்கக்கூடாது. இந்த அளவு கரெக்டா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கையில இந்த மாதிரி தட்டிட்டு இந்த கையில வச்சுக்கிட்டு பேப்பர்ல வச்சு தட்டுறது, இலையில வச்சு தட்டுறது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. இப்படி தட்டி போட்டு வேணாம். நம்ம அரைக்கிற பக்குவம் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த நம்ம ஈஸியா தட்டிடலாம். அதே மாதிரி வாழைப்பூ ரொம்ப கொஞ்சம் பிஞ்சா இருந்தாலும் சூப்பரா இருக்குங்க. வடை சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவுதான் நான் சேர்த்திருந்தேன். கடலப்பருப்பு துவரம்பருப்பு தான் நம்ம போட்டிருந்தேன். இவ்வளவுதாங்க. இது போட்டாச்சா ஒரு 6 வடை கிட்ட நான் போட்டிருக்கேன். இதை மெதுவா திருப்பி விடணும். ஏன்னா நம்மளுக்கு கரண்டி வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு செட்டு நம்ம நைஸாவும் ஒரு செட்டு குறவரப்பாவும் அரைச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். இது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் போட்டது நம்மளுக்கு வேகமா வந்துடும். பார்த்து நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி 2 செட்டு 3 செட்டு நம்ம போட்டு எடுத்துக்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். குழந்தைங்க எல்லாம் பிள்ளைங்க ரெண்டுமே ஒன்னும் சென்னையில இருக்காளா, அது சாப்பிட்றவங்க நம்ம எத்தனை தட்டு நம்ம சாப்பிட முடியும். அதனால தேவையான அளவு தட்டிட்டு கொஞ்சம் கூடதா இருந்தது அப்படின்னா உடனே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு தட்டி சாப்பிடலாம். இதனாலதான் என்ன 2 வெஞ்சனம் வைக்கிறதுலாம் ஐடியா இல்லை. காயெல்லாம் இருக்கிறதுதான் சாப்பிடுறதுக்கு. நம்மளுக்கு எல்லாரும் சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிடலாம். இது நம்மளால சாப்பிட முடியாது. இவ்வளவு வடை நல்லா தானே இருக்கு. இந்த அளவுக்கு தட்டினா போதும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம ஆடி ஸ்பெஷல். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.